தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற மருத்துவம் வந்து பெண் தன்மையை அதிகரிக்கிறதுக்கான மருத்துவம். அது என்னது பெண் தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பெண் தன்மையை அதிகரிக்கிறதுனா நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீசை இருக்கும், உடம்பு முழுவதும் முடி இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஆம்பளை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து எதுக்கும் வந்து அந்த கூச்சம் வெக்கம் இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து அதிக மாதவிடாய் வந்து தடைகள் அதிகமாக இருக்கும். அந்த இதெல்லாம் சரி செய்யக்கூடியது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஆணுக்கு சரியாக நாங்கள் வந்து பேண்ட்டு போட்டிருப்போம், எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெண் தன்மை குறைவாக இருந்தால் தான் அதெல்லாம் செய்வாங்க. சாதாரணமாக பெண் தன்மை அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் செய்வாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நாகரிகம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் போடுறதால இன்னைக்கு போடுறாங்க. இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நகர்ப்புறங்கள்ல பழகி போயிட்டாங்க. பழகினதால அந்த வந்து கொஞ்சம் அந்த கூச்சம் மாறி இருக்கு. ஆனா அந்த மீசைகள் வந்து அவங்களால மாற்ற முடியாது. அப்போ பெண் தன்மையை கூட்டினாதான் அந்த மீசை கண்டிப்பா உதிரும். அந்த மீசை வந்து பெண் மீசை உதிர்ந்தாதான் பெண் தன்மையை அதிகரிச்சா பெண் மீசை உதிரும். மாதவிடாய் தடைகள்லாம் சரியாகணும். மாதவிடாய் கர்ப்பப்பை வந்து சுத்தமானாதான் மாதவிடாய் சரியாகும். இதெல்லாம் சரி செய்யலைன்னா கண்டிப்பா அவங்க வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, விறப்பா தான் இருப்பாங்க. அவங்க எல்லா விளையாட்டுகள்லையும் பாருங்க முதன்மையா இருப்பாங்க. அவங்க ஹாக்கியில் விளையாடுறாங்களோ, நீச்சல் குளத்துல இது போறாங்களோ, அல்லது பாக்ஸிங் போறாங்களோ, எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆண் தன்மை இருந்தால் தான் அவங்க அதிக அளவு வீரத்தோடு அவங்க வந்து போராடுறாங்க. ஆனா பெண் தன்மை வரும்போது அவங்க சாதாரணமா வந்து அவங்க உடல்ல வந்து அறிவுத்திறன் அதிகமாயிடும். அவங்க எப்படி அவங்க பெண் தன்மை கூடிச்சோ அவங்களுடைய அழகும் கூட ஆரம்பிச்சிடும். பெண் தன்மை குறைவா இருந்தா அந்த அழகு கண்டிப்பா கொஞ்சம் குறைபாடு இருக்கும். முகத்துல வந்து ஆண் மாதிரி கொஞ்சம் மீசை கிருதா எல்லாம் வரும், தாடி வரும். அதெல்லாம் போகணும்னா பெண் தன்மையை கூட்டணும். பெண் தன்மை கூட்டினாதான் அதெல்லாம் சரியாகும். இது வர்றதுக்கு காரணம் அவங்க வந்து சாப்பிட்ற உணவு பழக்கங்கள்ல அவங்க பிறக்கும் பொழுதே வந்து அதிக அளவு ஆண் தன்மை அதிகமா இருக்கிற அணுக்கள் போய் அவங்க உடம்புல சேர்ந்திருக்கும். அதனால அந்த ஆண் தன்மையை வந்து வெளியேற்றி விடணும். அப்போ பெண் தன்மை கூடும் பொழுது அந்த பெண்மைக்கு உண்டான முழு பலனும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும். அப்பதான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து முக அழகு வசீகர முகத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா கிருதா இங்க வரைக்கும் சில பெண்கள் இருக்கும். அவங்க வந்து தவிர்க்க முடியாம அதை வந்து கத்தியால எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கே வந்து முடியல, அதை வந்து சரி செய்ய முடியலன்றாங்க. அதெல்லாம் சரி செய்யணும்னா பெண் தன்மையை கூட்டினா தன்னால உதிர ஆரம்பிச்சிடும். பெண்கள் வந்து முகத்துக்கு மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டாதான் அந்த மீசைகள்லாம் வளராம இருக்கும். இன்னைக்கு யாருமே மஞ்சள் பூசுறது கிடையாது. ஏன் பூசுறது கிடையாதுன்னா அது பூசினா முகம் பூரா அரிப்பு வந்துடுதுன்றாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் மருந்தடிச்சிருக்காங்க. மருந்தடிச்ச உணவு சாப்பிட்டதால மருந்தடிக்காத எந்த பொருளை முகத்துல போட்டாலும் ஏத்துக்கிறது கிடையாது. அந்த மருந்தடிக்காத பொருள்களை முகத்துல தேய்ச்சிட்டு வந்தோம்னா நல்லது. அதுல மஞ்சள்களை சேர்த்து முகத்துல போட்டு வந்தோம்னா முகத்துல எந்த ஒரு பாதிப்பும் வராது. பெண் தன்மை அதிகரிக்க கூடும். இப்போ முகத்துல எதுவுமே போட முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுடைய கர்ப்பப்பையை சுத்தம் செய்யணும். நம்ம பிரண்டையை வந்து இளம் பிரண்டையை தான் எடுக்கணும். பாத்தீங்கன்னா முனையில இருந்து எப்படி இருக்கு, இதுதான் வந்து பிரண்டையை பயன்படுத்தணும். அடி பிரண்டை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அரிப்பு தன்மை அதிகமா இருக்கும். இந்த பிரண்டை வந்து இந்த மழை காலத்துல இந்த மாதிரி நல்லா வளைஞ்சு லேசா ஒடிச்சோம்னா ஒடியக்கூடிய தன்மை இருக்கணும். இந்த ஒடியக்கூடிய தன்மை இருக்கிறது தான் நம்ம பிரண்டையை பயன்படுத்தணும். இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாமே முத்தி போய் அதை தொடக்கூட முடியாது. பிடிச்சி ஒடிக்கும் போது கையில புண்ணு வந்துருது. பிரண்டை வந்து அரிப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடியது. அரிப்பு அதிகமா இருக்கும்போது குடல் பகுதியை பூரா புண்ணாக்கிறோம். அதை சரியான முறையில பயன்படுத்தணும். உடனே சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஆனா பிரண்டைகளை வந்து சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லதை செய்யக்கூடியது. இது பல மருத்துவத்துக்கு இந்த பிரண்டையை பயன்படுத்துறோம். வஜ்ர இந்த இடுப்புல 4வது என்ன சொல்றாங்க, L4 L5 சொல்றாங்க, 4 5 அந்த பகுதியில வந்து இடுப்புல வலி வந்துருதுன்றாங்க. அந்த இடுப்பு வலியும் சரி செய்யக்கூடியது. உடல் உறுப்புகள்ல கர்ப்பப்பையில உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறதுல பிரண்டையும் ஒரு முக்கியமான மருந்து. பிரண்டையை கொடுத்தோம்னா கர்ப்பப்பை வந்து சீராய் திறக்க ஆரம்பிச்சு மாதவிடாய் ஒழுக்கத்தை கொண்டு வரும். இந்த பிரண்டை வந்து பெண் தன்மையை கூட்டக்கூடியது. பிரண்டையை பயன்படுத்தும் பொழுது பெண் தன்மை அதிகரிக்கும். பெண்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து. ஆனா பயன்படுத்துற விதம் தெரியல நிறைய பேருக்கு. ஏன் தெரியலன்னா யாருமே சொல்லி கொடுக்கல. எந்த மருத்துவரும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காததெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்னா நான் போய் எல்லாருக்கும் மருத்துவம் செய்ய முடியாது. அவங்கவுங்க வீட்டுல மருத்துவம் செஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் சொல்லித்தரோம். அப்போ அந்த பிரண்டை வந்து இளம் பிரண்டையை தான் வாங்கணும். முத்துன பிரண்டையை கண்டிப்பா வாங்காதீங்க. முத்துனதை வாங்கினீங்கன்னா அது பயன் தராது. அது மாறா வந்து அந்த முத்துனதை வேற ஒரு மருத்துவத்துக்கு நம்ம செய்வோம். இந்த இளம் பிரண்டையை தான் இதுல பயன்படுத்தணும். இந்த பிரண்டையை பயன்படுத்தினா கர்ப்பப்பை சுத்தமாகணும். கர்ப்பப்பை சுத்தமானா மாதவிடாய் சரியாகும். மாதவிடாய் சரியானா பெண் தன்மை கூடும். பெண் தன்மை கூடுறதுக்கு இந்த பிரண்டையை நம்ம பயன்படுத்துறோம். இது வந்து மலையோரங்கள்ல தானா வளரக்கூடியது. இது அப்படியே கொண்டு போய் நட்டு வச்சிங்கன்னா அப்படியே தழுத்துரும். இந்த பிரண்டைக்கு வந்து இந்த வேர் வேணும் அது இது வேணும்லாம் கிடையாது. இந்த ஒடிஞ்ச இந்த பிரண்டையை கொண்டு போய் உங்க வீட்டுல பூத்தொட்டியில வச்சிங்கன்னா அப்படியே தழுத்து மேலாம வந்துகிட்டே இருக்கும்.
பிரண்டைக்கு எந்த வகையிலும் எப்படி போட்டாலும் முளைச்சிரும். ஏன்னா பிரண்டை முழுவதும் நார்த்தன்மை அதிகமா இருக்கு. அப்படியே வேர் போட்டுரும். வேர் போட்டு தழுத்து வந்துடும். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்களே ஒடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு முறை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு இன்னைக்கு வளர்க்குற பூச்செடிகள், வேண்டாத பூச்செடிகளை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு மருத்துவ செடிகளை வீட்டில் வளர்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மருத்துவர். உங்கள் வீட்டில் என்னென்ன மருத்துவம் வேணுமோ அத்தனை செடிகளை நீங்கள் வளர்த்துக்கிறலாம். அதிமதுரம், இந்த அதிமதுரத்தை சாப்பிடும் பொழுது உடம்பு முழுவதும் உள்ள அழுக்குகளை சரி செய்யக்கூடியது. உடம்புல உள்ள காரத்தன்மையை வெளியேற்றி இதனுடைய இனிப்புத்தன்மை சேரும் பொழுது பெண் தன்மை அதிகரிக்கும். அதனால தான் அதிமதுரத்தை பயன்படுத்துகிறோம். அதிமதுரம் பயன்படுத்தும் போது கல் போல உள்ள அனைத்து பொருட்களும் உடைய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத அடைப்புகளை சரி செய்யக்கூடியது. ஏலக்காய் சொல்லியிருக்கேன். ஏலக்காயை பயன்படுத்தும் போது இது பெண் தன்மையை அதிகரிக்கக்கூடியது. இது ஆண்கள் எவ்வளவு வீரமா இருந்தாலும் தினந்தோறும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டா அவங்க வீரம் எல்லாம் காணாம போயிடும். அதனால பெண்களுக்கு இதை கொடுத்தோம்னா பெண்களுக்கு நிறைய நன்மையை செய்யக்கூடியது. கர்ப்பப்பையில கண்டிப்பா இது வேலை செய்யும். கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அழுக்குகள், குற்றங்கள் சொல்லுவோம், அந்த எல்லாத்தையும் சரி செய்யும். குற்றங்கள்னா கர்ப்பப்பைக்குள்ள உள்ள ரணமா இருக்கும் அல்லது சிறிது கெட்டு போயிருக்கும். இன்னைக்கு சொல்லுவாங்க உள்ள கெட்டு போயிடுச்சு, சிறுநீர் பாதை முழுவதும் கெட்டிருக்கு, அத்தனையும் சரி செய்யக்கூடியது இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயை நம்ம சாப்பிடணும். இதை சாப்பிட்றது யாரு? பெண்கள் தான் அதிகம் சாப்பிடணும். ஆண்களா என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா நல்லது. ஏன் நல்லது? கோபத்தை கட்டுப்படுத்தும். கோபம் எப்படி கட்டுப்படுது? உங்களுடைய வீரம் குறையும் போது கோபம் குறையும். உங்களுடைய வீரத்தை குறைச்சாதான் கோபம் குறையும். எப்படி அடுப்புக்குள்ள நெருப்பு திகுன்னு எரியுது, எரியிற நெருப்பை எப்படி குறைக்கிறது? ஒரு விறகை வெளியில எடுத்தா நெருப்பு குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுடைய வீரத்தை கொஞ்சம் குறைச்சோம்னா கோபம் குறைஞ்சிரும். கோபம் குறைஞ்சாச்சுன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது. அதனாலதான் ஏலக்காயை போடுறாங்க. நமக்கு தெரியாம நம்ம முன்னோர்கள் பாயாசத்துல போட்டு அவங்களுடைய வீரத்தை கொஞ்சம் கட்டு போட்டு வைப்பாங்க. இவன் ஒன்னுத்தையும் கட்டு போடலன்னா கால் கட்டையை கட்டுறான்வாங்க. என்ன கால் கட்டை? கல்யாணத்தை முடியுவாங்க. அது என்ன கால் கட்டைனா, மாடு ஓடும், நிக்காம ஓடும். அதுக்கு கழுத்துல ஒரு கயிறை கட்டி ஒரு பெரிய கட்டையை தொங்க விட்டுருவாங்க. ஓடும் போது அந்த காலில் மொட்டுன்னு அடிக்கும். அடிச்சு அதால ஓட முடியாது. அந்த மொட்டுன்னு அடிக்கிறது தான் பொண்டாட்டி, வேற யாரும் கிடையாது. அந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது பெண்களை இது கட்டுப்படுத்தும். ஆண்களுக்கு ஏலக்காய் அந்த கட்டை மாதிரி தான். இந்த கட்டைக்கு பதிலே இந்த ஏலக்காயை சாப்பிட்டாலே வீரம் குறைஞ்சு போயிடும். கிராம்பு, இந்த கிராம்பை நம்ம பயன்படுத்தணும். இந்த கிராம்பு பயன்படுத்தும் போது பெண்களுக்கு கர்ப்பப்பையில உள்ள அழுக்குகள், தேவையில்லாத கிருமிகள், அந்த கிருமி நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த முட்டைகளை அழிக்கிற கிருமிகள் இருக்கும், இல்ல விந்துக்கள் போய் சேர்ற அணுக்களை கொல்ற கிருமிகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த கிராம்பு. கிராம்பு பெண்கள் அடிக்கடி பயன்படுத்தினா, மாதவிடாய் நேரம் பயன்படுத்தினாங்கன்னா கர்ப்பப்பை முழுவதும் சுத்தமாகும். கர்ப்பப்பையில எந்த ஒரு கிருமியும் இருக்காது, தேவையில்லாத கிருமிகள் இருக்காது. நல்லதை செய்யக்கூடியது எல்லாம் இருக்கும், தீமை செய்யக்கூடியதை முழுவதும் வெளியேற்றக்கூடியது. இதோட சேர்ந்து சீரகத்தை பயன்படுத்துறோம். இந்த சீரகத்தை சேர்த்து பயன்படுத்தும் போது உடலை சீராக்கக்கூடியது. இது எல்லாம் கலந்த கலவையை செஞ்சு பெண் தன்மை அதிகரிக்கும் மருந்தை இப்ப நம்ம செய்ய போறோம். பெண் தன்மை அதிகரிக்கிறதுக்கான மருந்தை நம்ம தயாரிக்க போறோம். இந்த பெண் தன்மை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பிரண்டையை தான் முதல்ல பயன்படுத்துறோம். பிரண்டை காய வச்சு, வெயில்ல காய வச்சு பிரண்டை உப்பு எடுப்பாங்க. பிரண்டை உப்பு எடுத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து அதை நம்ம தண்ணியில கலந்து சாப்பிட்டாலே கர்ப்பப்பையை சரி செய்யும். இந்த பிரண்டை உப்பு எப்படி எடுக்குதுன்னா, இதை நிறைய வெட்டி காய போட்டு பாறையில காய போட்டு இது காய்ஞ்சதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமா அதுல உள்ள உப்புத்தன்மை வெளியாகும். அதை பிரிச்சு எடுப்பாங்க. அது உப்பு மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பிரண்டை உப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. மருந்து கடைகள்ல கிடைக்கும். அது நிறைய பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. அதுல ஒரு சிட்டிக்கு அளவு தான் எடுத்துக்கிறணும். அதுக்கு பதிலாக நம்ம இப்ப நேரடியா பிரண்டையை பயன்படுத்துறோம். இந்த பிரண்டையை பொடி பொடியா நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா ஒடிச்சு அதோட அந்த தண்ணியில கொதிக்க வச்சா போதுமானது. பிரண்டையை அரைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, அரைக்கிறது கிடையாது. இது மருந்து. இதுல அதிமதுரம் ஒரு 5 கிராம் அளவு எடுத்தா போதுமானது. நம்ம பிரண்டை ஒரு 20 கிராம் அளவு எடுத்திருக்கோம். அதிமதுரம் 5 கிராம் அளவு எடுத்தா போதுமானது. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறணும். 3 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். இந்த 3 ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சிருக்கோம். அந்த பொடி செஞ்சு வச்சதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நேரா முழுமையா போட்டா அதுல அவ்வளவு சீக்கிரம் ஏலக்காயினுடைய மனம் இறங்காது. ஏலக்காயை அரைச்சி எடுத்து வச்சதால அதை சரி செய்யலாம். அதோட சேர்ந்து கிராம்பு அதோட சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க கொதிக்க அதனுடைய வாசங்கள் எல்லாமே சேரும். வாசங்கள் சேர்றது தான் நல்லது. இந்த பிரண்டையினுடைய தன்மையும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிடும். அதுல சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. முன்ன பின்ன இருந்தா சீரகம் தப்பு பண்ணாது. மீதி எல்லாம் 5 கிராம் எடுத்துக்கங்க. சீரகம் மட்டும் ஒரு 10 கிராம் எடுத்துக்கங்க. சீரகத்தினுடைய தங்கச்சத்து பெண்களுக்கு நிறைய நன்மை செய்யக்கூடியது.
200 மில்லி ஊற்றி இருக்கணும்னா அது வந்து 100 மில்லியா வற்றணும். 100 மில்லியா அளவுக்கு சுருக்கணும். அந்த நீர் சுருக்குன்னு சொல்லுவோம். அந்த நீரை வந்து நல்லா சுருக்க சுருக்க அதனுடைய முழு சத்துக்களும் அந்த தண்ணியில் கிடைக்கும். இதை வந்து நீர் சுருக்க ஆக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் சரி வரும். கொதிக்க வச்சு எடுக்கணும். கொதிக்க வச்சு எடுத்து அந்த பிரண்டையை அப்படியே எடுத்து வெளியில் போட்டுடணும். பிரண்டையை நேரடியாக யாரும் சாப்பிடக்கூடாது. பிரண்டையை சாப்பிட்ணும்னா அதுக்கு முறை ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அந்த முறையில் தான் சாப்பிட்ணும். இதை வந்து கஷாயமாக தான் எடுக்கிறோம். அதனால தவறு பண்ணாது. அப்படி இருந்தாலும் குறைஞ்சது 2 மணி நேரமாவது வச்சிருக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் அதனுடைய முழு தன்மையும் அதனுடைய காரத்தன்மை வெளியாகும். காரத்தன்மை வெளியானதுக்கு அப்புறம் தான் இதை வந்து பயன்படுத்தணும். இதை பெண்கள் வந்து தினந்தோறும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. இதை ஒரு நாள் செஞ்சு வச்சிருந்து 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சாச்சுன்னா 15 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதை தினந்தோறும் சாப்பிடணும். தினந்தோறும் ஒரு குறைஞ்சது 45 நாள் சாப்பிடணும். 45 நாள் சாப்பிட்டா அவங்களுடைய பெண் தன்மை அதிகரிக்கும், ஆண் தன்மை குறையும். ஆண் தன்மை குறையும் பொழுது அந்த மீசையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல முடிகள் முளைச்சது எல்லாமே கண்டிப்பாக உதிர ஆரம்பிச்சிடும். பெண்கள் வந்து அந்த முடி முளைக்குதுன்ற ஒரு வருத்தம் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மீசை இருக்கிறது வந்து மாறி முகமே மாற ஆரம்பிச்சிடும். முகம் வந்து அழகாக இருக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மீசை மாதிரி வந்திருந்துன்னா முகமே ஆண் முகம் மாதிரி தோற்றமே மாறி இருக்கும். அந்த மீசைகள் உதிர ஆரம்பிக்கும் போது முகம் வந்து பழைய முகம் வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி முகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த கஷாயம் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கஷாயம் மாதிரி எடுத்து வச்சதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தினந்தோறும் குடிச்சா போதும். அதிகம்லாம் குடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு குடிச்சா போதுமானது. அது வந்து அதிக அளவு நன்மையை செய்யக்கூடியது. இதை வந்து நிறைய குடிக்கணும், எங்களுக்கு வந்து சீக்கிரம் நல்லாகணும், அதெல்லாம் தவறான கருத்து. எல்லாமே அளவுதான். அளவு முறை சரியா இருந்தா எல்லாமே சரியாகும். இதை நிறைய குடிச்சா வந்து நன்மை செய்யும் கிடையாது, அப்படிலாம் செய்யாது. நிறைய சாப்பிட்டா அந்த பிரண்டையினுடைய தன்மை போய் கொஞ்சம் அரிப்புத்தன்மையை உண்டு பண்ணாலும் பண்ணிடும். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா எந்த தவறும் வராது. எந்த தவறும் வராம கர்ப்பப்பையில மட்டும் போய் வேலை செய்யும். கர்ப்பப்பையில மட்டும் வேலை செய்யும் போது உள் உறுப்புகள் சுத்தமாகும். கர்ப்பப்பை முழுவதும் சுத்தமாகி மாதவிடாய் ஒழுக்கம் ஏற்படும். சரியா வந்து அந்த 30 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் சரியாகும். இதை வந்து மாதவிடாய் ஒழுக்கம் செய்யக்கூடியது. இந்த பிரண்டை அதிமதுரம் இதோட சேர்த்திருக்கோம். அதோட சேர்ந்து ஏலக்காய் சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிராம்பு சேர்த்திருக்கோம். இது எல்லாமே பெண்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் செய்யக்கூடியது. சீரகம் சேர்க்கும் பொழுது உடலை தங்கமாக்கக்கூடியது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்ப்பப்பையினுடைய அழுக்குகளை வெளியேற்றும். உள்ள தேவையில்லாத கிருமிகளை வெளியேற்றும். கர்ப்பப்பை குற்றத்தை சரி செய்யும். குற்றங்கள்னா அதுல உள்ள கசடுகளை எல்லாத்தையும் வெளியேற்றும். கெட்டு போயிருக்கு, உள்ள புண்ணா இருக்கு, எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. இதை உள்ளுக்கு சாப்பிட சாப்பிட நரம்புகள் பலப்படும். தேவையில்லாத இடத்துல இருக்கிற முடிகள் வந்து உதிர ஆரம்பிக்கும். பெண் தன்மை வந்து அதிகரிக்கும். பெண் தன்மை அதிகரிக்கும் போது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பாக்கியம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களா இருப்பாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமா இருந்ததால எங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு நிறைய கேட்டு வராங்க. அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்களா பெண் தன்மை அதிகரித்து கண்டிப்பாக அவங்களுக்கு மீண்டும் குழந்தை பிறக்கும். மாதவிடாய் ஒழுக்கம் சரியாகும். அந்த மாதத்துக்கு 3 நாள் அல்லது 7 நாள் வரைக்கும் போனால் தவறு கிடையாது. அதுக்கு மேலே போனால் உடல் கெட்டிருக்கு, வேற ஏதோ தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கறி சாப்பிட்றாங்க, எல்லாருமே முட்டை சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்லாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே கர்ப்பப்பையை சுருக்கிறோம், கர்ப்பப்பையை கெடுத்துரும், கர்ப்பப்பைக்குள்ளே நிறைய கிருமிகளை உண்டு பண்ணிடும். கர்ப்பப்பைக்குள்ள அந்த நீர்க்கட்டிகளை உற்பத்தி செஞ்சிடும். அதனால கரிமீன்களை தவிர்க்கணும். சைவ உணவு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் இயற்கை உணவுகளை சாப்பிடணும். இயற்கை உணவு சாப்பிட தான் பெண்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இன்னைக்கு எல்லா வகை உணவுலையும் மருந்துகள் இருக்கு. அதனால இயற்கை உணவுக்கு தயவு செய்து மாறுங்க. பெண்களுக்கு வர கஷ்டங்கள் போனாதான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஒரு வீட்டில் ஆண் எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் வீட்டில் பொம்பளையால் முடியாம படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். உதவி செய்யலைன்னா அந்த ஆணுக்கு பாதி வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். பெண் இறந்தாச்சுன்னா ஆணுக்கு இருந்து பலன் இல்லை. அதனாலதான் சக்தி சிவனும் வந்து சரிபாதின்னு சொன்னாங்க. அந்த கண்டிப்பா அவங்க 2 பேரும் மனசால ஒத்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அப்போ வந்து கரிமீன் முட்டைகளை வந்து சாப்பிட்றத தவிருங்க. நாக்குக்கு அடிமையாகாதீங்க. நாக்குக்கு அடிமையானீங்கன்னா உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுரும். பெண் தன்மை மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பெண் தன்மை வேணும்னா அசைவ உணவுகளை சாப்பிடாம சைவ உணவுகளை சாப்பிட்டு இந்த மருந்துல 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். குறைந்தது 45 நாள் சாப்பிடணும். அப்பதான் அந்த பெண்களுக்கு இந்த மருந்து பயன்படும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சளிக்கான மருந்து. இந்த சளிக்கான மருந்துல
சுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து போட்டால் போதும். தூள் பண்ணதை, பொடி பண்ணதை சுக்கு வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறலாம். பெரியவங்களாக இருந்தால் 3 சிட்டிக்கு போட்டுக்கிறணும். சின்னவங்களுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதும். அதே மாதிரி மிளகுத்தூள் பெரியவங்களுக்கு 3 சிட்டிக்கு சேர்த்துக்கிறணும். சின்னவங்களுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு சிட்டிக்குனா ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமான இது ஒரு சிட்டிக்கு அளவுன்றது. இந்த அளவுக்கு போடும்போது அந்த சளியை உடைக்கக்கூடிய தன்மை உடையது. பெரியவங்க 2 இலை வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். சின்னவங்களுக்கு கண்டிப்பாக 1/4 பங்கு இலை போதுமானது. அது ஒரு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 1/4 பங்கு இலை தான் வேணும். இந்த முறையில் தேன் ஊற்றும்போது ருசியாக அதனுடைய காட்டம் தெரியாத அளவுக்கு தேன் ஊற்றிடணும். அப்போது வந்து அதை எடுத்து நாக்கில் தடவி விட்டாலே உள்ளே இருக்கிற சளியை அறுத்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். இந்த மலத்தின் வழியாக வெளியேற்றுறது இதுதான் சிறந்த முறை. எவ்வளவு சளி, நெஞ்சு சளி இருந்தாலும் அந்த சளியை வெளியேற்ற இந்த ஓமவல்லி சிறந்த மருந்தாக பயன்படும். இந்த ஓமவல்லி மட்டும் இருந்தால் போதாது. அதனோட சுக்கும் மிளகும் சேரும்போது எவ்வளவு சளி, நெஞ்சு சளி இருந்தாலும் அந்த சளியை வெளியேற்றி அவங்க பேச்சை இனிமையாக்கும். குரல் வளம் இல்லாதவங்க அதான் பேசும்போதே கொதன்னு பேசுவாங்க. ஏன்னா நெஞ்சு சளி வந்து அடைக்கும். இந்த நெஞ்சு சளி அடைக்கிறதுக்கு இந்த தேன் கலந்து, சுக்கு மிளகு கலந்து, ஓமவல்லியும் கலந்துருக்கு. ஓமவல்லிக்கு மாற்று பெயர் கற்பூரவல்லி. கிராமங்களில் இதனுடைய வாசம் அதிகமாக இருக்கிறதால மூட்டை நாரின்னு சொல்லுவாங்க. மூட்டை நாரின்னு சொல்லி இதுக்கு அங்கே உள்ள பெயர். ஆனால் கிராமத்தில் இது ஓமவல்லி என்ன அவங்களுக்கு தெரியாது. நகரத்தில் ஓமவல்லி, கற்பூரவல்லி, கற்பூர வாசம் இருக்குது. இந்த இலையை ஒரு இலையை எடுத்து உருண்டை பல்பு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் ஒரு உருண்டை பல்பு இருக்கிறது மேலே அதை வச்சு கட்டிடுங்க ஒரு நூலில். ராத்திரியில் 100 வாட்ஸ் பல்பு மேலே இந்த இலையை கட்டி விட்டுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசு தன்னால் ஓடி போயிடும். கொசு மருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓமவல்லிக்கு கொசுவை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. கொசுவுக்கு நம்ம மருந்து போட்டு நமக்கு தான் மருந்து சாப்பிட வேண்டிய லெவலுக்கு வந்துடும். கொசுவுக்கு மருந்து போட்டாலே நமக்கு நோய் வந்துடும். கொசுவுக்கு மருந்து போட்டு நம்ம எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஓமவல்லி இலையை உருண்டை பல்பு மேலே வச்சு கட்டிட்டோம்னா அந்த பல்பினுடைய சூட்டில் இது கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய சாரை வெளியிட்டு இதனுடைய வாசத்தை வெளியிடும்போது நமக்கு ஆக்சிஜனும் போகாது, கொசுவுக்கு இந்த வாசம் பிடிக்காது. அதனால் கொசு வர்றது ஓடிடும். கொசு நம்ம வீட்டிலேருந்து விரட்டப்படும். இந்த ஓமவல்லியை மாவில், பஜ்ஜி மாவில் சுட்டு எடுத்து சாப்பிட குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பஜ்ஜி அளவுக்கு போதுமானது. ஒரு இலையில் ஒரு பஜ்ஜி போடலாம். அந்த ஒரு பஜ்ஜி அளவு கொடுத்தாலே அந்த குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி போயிடும். பெரியவங்க இந்த பஜ்ஜி மாதிரி போட்டு சாப்பிட்டா 3லிருந்து 5 பஜ்ஜி வரைக்கும் சாப்பிடலாம். தவறு எதுவும் வராது. எவ்வளவு நெஞ்சு சளியாக இருந்தாலும் அந்த நெஞ்சு சளியை எடுத்து குரல் இனிமையாக ஆக்கும். இந்த நெஞ்சு சளி இருந்தால் பேச முடியாது. சில பேர் இருமல் சேர்ந்து வரும்போது யூரின் தன்னால் போயிடும், மலமும் தன்னால் வெளியாகும். அந்த இருமலோட சளியும் சேர்ந்து வரும்போது மலமும் சிறுநீரும் தன்னால் வெளியாகும். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த தேனில் செஞ்ச இந்த சிறப்புன்னு சொல்லணும். இதை சிறப்புன்னு சொல்லணும்னா தேன் கலந்துட்டாலே இது ஒரு டானிக் தான். அதில் சுக்கும் மிளகும் ஓமவல்லி இலையும் சேர்ந்ததால் இந்த ஒரு சிறப்புன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க வருத்தப்படாமல் மருந்துன்னு எதிர்பார்க்காம நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் ருசியாக கொடுத்தோம்னா வந்து குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்டு நெஞ்சு சளியை போக்கும். நெஞ்சு சளி போனால் உங்கள் மாத வருமானத்தில் குறைஞ்சது 2000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி செலவு வருது. சளிக்கு சளி இல்லாத குழந்தைகளே கிடையாது. அந்த நெஞ்சு சளி இருந்தால் சாப்பிட முடியாது, பசிக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணமாகாமல் வாந்தி வந்து குழந்தைங்க அவதிப்படுங்க. இந்த குழந்தைங்க அவதிப்படும் போது இது ஒரு கக்குவான் இருமல் அப்படின்வாங்க. இல்லை, உள்ளே இருக்கிற சளியை வெளியேற்றாமல் இருந்தால் அந்த சளி வெளியேறாமல் இருக்கும்போது குழந்தைங்க அவதிக்குள்ளாகும். இந்த அவதிக்குள்ளாகும் போது இந்த தேனில் கலந்த ஓமவல்லி சுக்கு இதை கொடுக்கும்போது அந்த சளியை அறுத்து வாமிட்டாக வராது, மோஷன் வழியாக தான் வெளியாகும். நெஞ்சு சளி போக குழந்தை பேசும்போதே நல்லா பேச ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த பேச்சு தன்மையில் பேச முடியாமல் அழுது கொண்டே இருக்கும். அழுத குழந்தை சிரிக்கணும்னா இந்த ஓமவல்லி சிறப்பு, இதுக்கு பேர் ஓமவல்லி சிறப்புன்னு தான் சொல்லுவோம். இந்த ஓமவல்லி சிறப்பை கொடுத்தோம்னா
நெஞ்சு சளி போய் அதிக அளவில் உள்ள சளிகள் எல்லாம் வெளியாகி குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். பெரியவங்க இதை பயன்படுத்தலாமான்னு கேட்குறோம். பெரியவங்க நீங்கள் இதில் வந்து 3 அல்லது 4 ஸ்பூன் வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு விரல் எடுத்து நாக்கில் தடவுனா போதும். அல்லது பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு, பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா குழந்தைக்கு சளி போயிடும். குழந்தைக்கு சளி இருக்கும்போது இதை கொடுக்க முடியாமல் இதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கு சளி இருக்கும், இந்த ஓமவல்லி இலையை கொண்டு வரணுமே, அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும்னா மிளகை வாயில் ஒரு 10 மிளகை நல்லா அந்த தாய் மெண்டு அந்த வாயில் வர மிளகு வாசத்தை குழந்தையினுடைய மூக்கிலையும் காதுலேயும் ஊதி விட்டா நெஞ்சு சளி தன்னால் குறையும். இது வழக்கத்தில் உண்டு. காதுலேயும் மூக்கிலையும் மிளகுனுடைய வாசம் போனாலே சளியை அறுத்துட்டு போயிடும். இதே போல் இதை சாப்பிட்ட தாய்மார்கள் இந்த ஓமவல்லியோடு சேர்த்து சாப்பிட்ட பிறகு அந்த அவங்களுடைய வாயில் வர காற்றை குழந்தையினுடைய மூக்கிலையும் காதுலையும் ஊதுனா நெஞ்சு சளி தன்னால் கரையும். இந்த சிறப்பை எல்லாரும் சாப்பிடணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைங்களுக்கு ஒரு விரலில் எடுத்து தடை விட்டால் போதும். பிறந்த குழந்தைகளுக்கு, நடக்கிற குழந்தைகளுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. ஒரு 10 வயசில் இருக்கிறவங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. பெரியவங்க 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த தேனோட கலந்த இதை கலவையை எடுத்து சாப்பிடும்போது நெஞ்சு சளி குறைஞ்சி சளியினுடைய தொல்லை குறையும். சளியோடு இருக்கும்போது நீங்கள் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது இருமலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இப்போ மஞ்சக்காமால அல்லது சிறுநீரக பாதிப்பு யாராக இருந்தாலும் நெஞ்சு சளி இருந்தால் எந்த மருந்தையும் வேலை செய்ய விடாது. நம்மளை சுற்றி போட்ட வளைய மாதிரி நீங்கள் என்னென்ன எதுவாக இருந்தாலும் அந்த சளி அடைச்சிதுன்னா உயிரே போயிடும். சளி தொண்டையில் கட்டிச்சுன்னா அவங்க தப்பிக்கிறது மறுபொழப்பு. சோர்விக்கு சாகிறவங்கள விட சளி அடைச்சி செத்தவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. அந்த சளியை அடைக்க விடாமல் குரல் வலையில் இருக்கிற சளியை பூரா வழித்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த ஓமவல்லி சிறப்பு சிறந்த முறையில் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன்.